ஓகே சார் ஓகே சார் ஒரு நிமிஷம் போகலாம் சார் இங்கே போகலாம். வணக்கம் சார், என் பெயர் சங்கமித்ரன். மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். நாம் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர். இன்றைக்கி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் சார் அவர்களை வந்து நம்ம பார்த்தோம். இதில் ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிற சேயோன் மீது மாயவரம் நீதிமன்றத்திலேயே வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை மீறி அவருக்கு அரசு வழக்கறிஞர் பணியை கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம தொடர்ந்து அவரை வந்து அந்த பணியிலிருந்து அவருடைய நியமனத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி எல்லா துறைகளுக்கும் நம்ம வந்து புகார் கொடுத்துருக்குறோம். கலெக்டர்கிட்ட 2 முறை, மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கிட்ட 2 முறை 2023 ஒரு புகார் கொடுத்துருக்குறோம், இப்போ 2025 ஒரு புகார் கொடுத்துருக்குறோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் எடுக்கலை. ஏன்னா அவர் தான் அந்த நியமனத்தினுடைய அத்தாரிட்டி, நியமன அதிகாரியே மாவட்டத்தினுடைய அது ஆட்சியர் அவர்கள் தான், நடவடிக்கை எடுக்கலை. இந்த சேயோனுக்கு நோட்டரி பப்ளிக்னு சொல்லக்கூடிய அந்த இதை 2018 21/1/2018 அன்னைக்கு இவர் அந்த நோட்டரி பப்ளிக்கிலிருந்து தூக்கிட்டாங்க. ஆனாலும் அவருடைய அலுவலகத்தில் நோட்டரி பப்ளிக்னு சொல்லி ஒரு போர்டை பெரிய அளவில் வச்சுக்கிட்டு இவர் மக்களை ஏமாற்றி வருகிறார், இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்துருந்தோம், டிஎஸ்பிகிட்ட புகார் கொடுத்துருந்தோம், அதே போல் எஸ்பிகிட்ட புகார் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயும் அனுப்பிச்சிருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி எஸ்பியை நேராகவே சந்தித்து ஒரு புகாரை கொடுத்துருக்குறோம். 2018 இவரை வந்து எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பவுன்ராஜ் மேலே வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த சிங்கப்பூர் ராஜ்மோகன் வீட்டு அபகரித்ததில் வந்து கிரைம் நம்பர் 5/2022 8 பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிற அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. என்னை கொலை செய்ய முயன்ற கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் இருக்குது. சாராய வியாபாரிகளால் பிரச்சனை செய்த அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்படி நிலுவையில் இருக்கின்ற முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கின்ற ஒரு குற்றவாளிகிட்ட இப்போ நடந்த இந்த இரட்டை படுகொலை சம்பவத்தில் இந்த மாவட்டத்துடைய காவல்துறை அதிகாரிகள் அவர்கிட்ட சமரசம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை கைது செஞ்சுருக்கணுமா வேண்டாமா? ஒரு எளிய மனிதர்களாக இருந்தால் இந்த போலீஸ் அவனை கைது செய்யாமல் விடுமா? இத்தனை ஆண்டு காலம் இந்த வழக்கு நிலுவையிலே இருந்திருக்கு. இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கஞ்சாவுக்கு எதிராக, கள்ள சாராயத்திற்கு எதிராக, மணல் மாஃபியாக்களுக்கு எதிராக, பாலியல் குற்றவாளிகளுக்கு எதிராக தொடர்ந்து ஒரு 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். இது வந்து இந்த கள்ள சாராய வியாபாரிகளோடு தொடர்பில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய அளவில் ஆத்திரத்தை மூட்டினதுனால கள்ளச்சாராய வியாபாரிகளிடத்தில் வந்து நிறைய பணத்தை வாங்கிட்டு இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை என் மீது பார் கவுன்சிலுக்கு ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த புகாரையும் நம்ம வந்து ரிப்ளை கொடுத்துருக்குறோம். அதனை தொடர்ந்து எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் பேரில் கீழிருப்புன்னு சொல்லிட்டு அந்த நம்ம கீழையூர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கீழையூர்லேருந்து ஒருத்தன் பேரில் சேகர்னு ஒரு பேரில் மீண்டும் எனக்கு வந்து ஒரு பார் கவுன்சிலுக்கு இன்னொரு புகார் கொடுத்துருக்குறாங்க. நான் அவர்கிட்ட ஒரு 20,000 பணம் கேட்டதாகவும் அதில் 10,000 ரூபா பணத்தை நான் வாங்கிக்கிட்டதாகவும் அந்த பணத்தில் வந்து வழக்கு நடத்தாத போலவும் ஒரு பொய்யான புகாரை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த புகாருக்கு பின்னால் இந்த இரட்டை கொலை குற்றவாளிகள், அந்த கொலை முயற்சி குற்றவாளி, வீடு அபகரிப்பினுடைய குற்றவாளி, மணல் மாஃபியாக்கள், கள்ளச்சாராய கும்பல்கள் இருக்குங்கிறத நான் சந்தேகப்படுறேன். இவர்கள் தான் இதை செய்திருப்பார்கள். எனவே அந்த ஒரு அந்த நம்ம புகார் போட்டிருக்கிற அந்த புகார்தாரரை அந்த ஊரில் இருக்கக்கூடிய கூட்டு அவங்கள கேட்குறோம், எப்படி நீங்கள் உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் என்னையும் பார்த்ததில்லை, நானும் உங்களை பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு எங்களுடைய நண்பர்கள் அவங்க போய் கேட்கும்போது சங்கமித்ரன் கருப்பாக சிகப்பாக இருப்பாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த புகாரை நான் போடலைன்னு சொல்கிறார். அதன் பிறகு தான் நம்ம வந்து எஸ்பிகிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறோம். இப்படி தொடர்ந்து இந்த மண்ணில் நமக்கு எதிரான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2வது புகார் கொடுத்துருக்க பார் கவுன்சிலுக்கு பின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய பாலச்சந்திர அதுக்கு பின்னாடி இருப்பார், எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திர பின்னாடி இருப்பார்னு ஒரு சந்தேகப்படுறேன். அதனால் இதை நம்ம வந்து எஸ்பிகிட்ட சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த மணல், கஞ்சா, கள்ளச்சாராயம் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நாம் வந்து கடந்த மாதம் 22ஆம் தேதி ஒரு கருப்பு கொடி தாங்கி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்தினோம். ஆனால் அன்றைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவட்டத்தில் கஞ்சா கிடையாது, சாராயம் கிடையாது, கள்ளச்சாராயம் கிடையாது, பாலியல் குற்றங்கள் கிடையாது, இந்த மாவட்டம் நிறையா சரியாக இருக்குதுன்னு சொல்லி என் மீது ஒரு பொய்யான அந்த ஒரு புகாரை மேலிடத்துக்கு சொன்னாங்க. ஆனால் நான் போராடிய போராட்டத்திலிருந்து 20 நாட்களிலே ஒரு இரட்டை படுகொலை இன்றைக்கு இந்த மண்ணில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை பொறுப்பேற்கணும், நேர்மையான அதிகாரிகளை இந்த மண்ணில் போடணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை நம்முடைய தமிழக அரசுக்கு வைக்கிறேன். என் மீது 2வது முறையாக பார் கவுன்சிலுக்கு புகார் கொடுத்திருக்கிறவர்கள் யார்?
யாரெல்லாம் அதை டீடு எடுத்தாங்க, யார் யார் அந்த புகாரை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அதை ஆய்வு செய்து அவர்கள் மீது ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் போட்டு நடவடிக்கை எடுக்கணும். சேயுனுடைய நோட்டரி பப்ளிக் இல்லாமலே இருக்கிறாங்க. பொதுமக்கள் யாரும் அதில் ஏமாந்துட வேண்டாம். அவர் இப்போ நோட்டரி கிடையாது. இவர் போட்டிருக்கிற நோட்டரி செல்லாது. இவர் எம்எல்ஏக்கு நோட்டரி சைன் பண்ணியிருக்கிறாரு, எம்பி எலெக்ஷனுக்கு நோட்டரி சைன் பண்ணியிருக்கிறாரு, அதே போல் நகராட்சி மன்றத்தினுடைய தேர்தலுக்கு நோட்டரி சைன் பண்ணியிருக்கிறாரு, ஊராட்சி மன்ற எலெக்ஷனுக்கு நோட்டரி சைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த நோட்டரி முழுவதுமே செல்லாதுங்கிறத நம்ம நீதிமன்றத்தில் உரிய நீதிமன்றத்தில் அணுகி அதுக்கான பரிகாரத்தை தேடுவோம். எனவே அந்த சேயோன் மீது நடவடிக்கை எடுக்கணும். SC/ST வழக்குகளில் சேயோன் ஆஜராகக்கூடாது. அதே போல் போக்சோ வழக்குகளில் இவர் ஆஜராகக்கூடாது. இவருடைய டெசிக்னேஷனே இவர் ADPP தான். ஆனால் தன்னை PP என்று சொல்லுகிறார். அதே போல் கொலை குற்றவாளிகள், மணல் மாஃபியாக்கள் எல்லாம் அவருடைய அலுவலகத்தில் தான் உட்கார்ந்துருக்காங்க. இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கிய கோரிக்கை. நன்றி.